அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் வகையில் போலி பில் பட்டியல் தயாரித்து வணிகம் செய்வோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அமைச்சர் மூர்த்தி அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். அமைச்சர் மூர்த்தி வேற என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறார், விவரங்கள் என்ன? இந்த வணிகம் செய்வோர்கள் அவங்க விற்கக்கூடிய பொருட்களுக்காக மாநில அரசுக்கு சில வரிகள் கான ஒரு தொகை செலுத்தப்பட வேண்டும். ஆனால் வணிக நிறுவனங்கள் அந்த போல செலுத்துவதில்லை. அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் வகையில போலி பில் தயாரித்து அதன் மூலமாக வணிகம் செய்கின்றனர். இதன் காரணமாக இழப்பு ஏற்படுகிறது. இதை கருத்தில் கொண்டுதான் தற்போது வணிகவரித்துறை அமைச்சர் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் வகையில போலி பில்லை தயாரித்து வணிகம் செய்பவர்களினுடைய ஜிஎஸ்டி பதிவு என்பது முடக்கம் செய்யப்படும். இதன் காரணமாக வணிகம் செய்வோர் அதன் மூலமாக வணிகம் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாத நிலை ஏற்படும். இதை கருத்தில் கொண்டுதான் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தும் வகையில போலி பில் பட்டியல் தயாரித்து வணிகம் செய்வோர்களுடைய மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முறைகேட்டில் ஈடுபடுவோர் கண்காணிக்கப்பட்டு அவர்களின் ஜிஎஸ்டி பதிவு முடக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா அதிகாரிகளுக்கு வணிகவரித்துறை அமைச்சர் தற்போது உத்தரவாக பிறப்பித்துள்ளார். நன்றி பாஸ்கர், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.